வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு மிகப்பெரிய ஹாட் நியூஸ். செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து மறைமுகமாக விலகிட்டாருன்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு பாருங்க, தேவர் குரு பூஜையில அவரு, ஓபிஎஸ், டிடிவி எல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய புதிய அணி மாதிரி உருவாக்கியிருக்காங்க. இதோட தென் மாவட்டங்கள்ல எடப்பாடிக்கு இருந்த வாய்ஸ் காலி. அடுத்து கொங்கு மண்டலத்துல செங்கோட்டையன் வந்ததுனால கொங்கு மண்டலத்துல அதிமுகவோட மிகப்பெரிய பாதிப்பு. இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு இதற்கிடையில லோக்கல்ல இருக்கிற பாலிடிக்ஸ், கட்சிக்குள்ள இருக்கிறத வச்சுக்கிட்டு இவர் 210 சீட்டு ஜெயிப்பாராம். பாஜக தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றோம் பாஜகவை கையில வச்சுக்கிட்டு, தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யாத பாஜகவை கையில வச்சுக்கிட்டு 210 சீட்டு ஜெயிப்பாராம். கேழ்வரகுல நெய் வடிக்குது சார், எல்லாரும் கேளுங்க. இதுக்கு இடையில தாவேகாவுடன் நாங்க யாரும் கூட்டணி பேசல, அவங்களும் எங்க கிட்ட பேசல அப்படி இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. அப்ப அன்னைக்கு பொதுக்கூட்டத்துல உங்க ஆளுகளை வச்சே தாவேக்கா கூடிய காட்ட வச்சுக்கல. அப்ப கேட்டதுக்கு பல்ல கடிடி பிள்ளையார்ஜி போட்டாச்சு அப்படின்னீங்கள. இப்ப என்ன சொல்றீங்க? கேட்டா நாங்களும் பேசல அவங்களும் பேசல, கொடியை காட்டினதுனால நான் பேசுறேன். உங்க ஆளுகளை விட்டு நீங்க தானே தாவேக்கா கொடி விஜய் கொடியை காட்ட வச்சுங்க. டிடிவி தினகரன் தான் புட்டு புட்டு வச்சுட்டாரு. எல்லா கட்சிக்காரங்க சொல்றாங்க இந்த விஷயத்தை சொல்றதுக்கு டிடிவி தினகரன் மத்தவங்களா வேணும். மக்களுக்கே அறிவு இருக்குது, உங்களோட யோக்கியதை என்னன்னு ஊருக்கே தெரியும். எடப்பாடி சார், உங்க ஆளுங்கள்ட்டே தாவேக்கா கொடி கொடுத்து காட்ட வச்சுட்டு கூட்டணிக்கு வாங்க வாங்க வாங்கன்னு இந்த ஆர்பி உதயகுமாரை வச்சு கழிச்சு இன்னைக்கு ஊட்டி மொழி மூடிட்டாப்ல விஜய். நிர்மல் குமார் மூலியமா சொல்ல வச்சு இனிமே கிட்டக்க வந்தீங்கன்னா அவ்வளவுதாங்கிற மாதிரி வான் பண்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? தாவேக்காவை இவ்வளவு கஷ்டப்பட்டு கூப்பிட்டீங்களே, உங்களை சீண்டுனாங்களா பாத்தீங்களா? இன்னைக்கு பழையபடி வந்திருக்குது உங்க ஆட்டம் காலி. மிஸ்டர் எடப்பாடி சார், நீங்க திருந்தாத வரைக்கும் எந்த விதமான இது கிடையாது. இந்த தமிழ்நாட்டிலேயே 4 வருஷம் தான் கலப்பிரர்கள் ஆட்சி தான் இருண்ட ஆட்சின்னு தமிழகத்துல இருந்துச்சுல்ல, அது மாதிரி எடப்பாடி ஆட்சி தான் இருண்ட ஆட்சிங்கிறது எதிர்காலம் சொல்லும்.